ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய கப்பி குட்டீஸ்லாம் வந்து மேலாக ஃபீமேலான்னு சொல்லி எப்படி ஈஸியாக அது பேபிஸ்லேயே ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது 100% ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் அட்லீஸ்ட் ஒரு 60 to 70% எனக்கு சக்ஸஸாக இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பேபிஸ் வந்து உங்களுக்கு கப்பி குட்டி போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியும். ரொம்ப ப்ளைனாக தான் இருக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்து வச்சு காட்டப்படுன்னு பார்த்தீங்கன்னா, A ஃபார் ஆல்பினோ ஃபுல்ரெட் கப்பி. ஸோ கப்பீஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 30 days ஆன குட்டி. 30 days ஆன குட்டியிலேருந்து நம்ம வந்து ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% கெஸ் பண்ணால் இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் ஃபிஷ் மாதிரி தெரியும். ஏன்னா ஃபீமேல்னால் உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு தெரியும். கப்பியில் மேல் மட்டும்தான் அழகாக இருக்கும். ஃபீமேல் வந்து அதோட டைலில் மட்டும்தான் கலர் இருக்கும். ஸோ இதில் நான் எப்படி எதை மேல் ஃபீமேல்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இது வந்து மேல் ஃபிஷ்ஷுங்க. எப்படி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது டைலை தாண்டி 2 பெல்லிகிட்ட ஒரு ரெட்னிஷ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அப்போ இது வந்து மேல் ஃபிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே இது பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஃபிஷ் தான். ஏன்னா கலர் அவ்வளோக்கா வரல. பட் இது கண்டிப்பாக கலரேஷன் இம்ப்ரூவ் ஆக சேஞ்ச் ஆகலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வெறும் 30 days பேபி தான். அதே வந்து ஒரு 45 days பேபியில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா 45 days பேபி. இதில் நான் வந்து இங்கே காட்டுறேன் பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக வந்து கன்ஃபார்மாக மேலே தாங்க வரும். ஏன்னா ஒரு 40% வயிற்றில் வந்து ரெட் டிஷ்னஸில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மேலுன்னு நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம். ஆனால் மற்றதெல்லாம் பாருங்கள், ஃபீமேலாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, மேலாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த ஒரு ஃபிஷ் மட்டும் 100% மேல். ஸோ நான் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி விட்ட மேல்லாம் எப்படி சக்ஸஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இதில் நான் எல்லாமே மேல் தாங்க. இது வந்து ஒரு 2 months பேபிஸ்குள்ளே தான் இருக்கும். எக்ஸாக்டாக எனக்கு இது எத்தனை நாள்னு தெரில. இது எல்லாமே வந்து மேல் ஃபிஷ் தான். ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டனால எனக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இந்த ட்ரிக் ஒர்க்கும் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பேசி